வளமுடன். இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் ரிவ்யூ பண்ண போறோம்னாக்கா கோல் இந்தியா. நேத்து டாடா டெக்னாலஜிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு என்ன கமெண்ட் இருக்கோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அப்பப்ப செக் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்டாக் ரிவ்யூல இன்னைக்கு பார்க்க போறது கோல் இந்தியா. கோல் இந்தியானாக்கா கோல், அதாவது இந்த நிலக்கரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கோல் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த கோல் இந்தியான்றது. இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி. அண்ட் இதுல என்ன பாத்தீங்கன்னாக்கா, இவங்க தான் வேர்ல்டுலயே உலகத்திலேயே பெரிய கோல் மேனுஃபேக்சரர், அதாவது நிலக்கரி மேனுஃபேக்சரர் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றவங்க. ஆம், தயாரிக்கிறவங்க இவங்க தான் பெரிய கம்பெனி. ஸோ இது ஒரு நல்ல பெட்டா இருக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு பேச போறேன் இதை பத்தி. இங்க இன்னைக்கு மெட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மேக்சிமம் எவ்வளவு போயிருக்குன்னாக்கா 408 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. லோயஸ்ட் கம்மியா வந்து 400 வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா 52 வீக் லாஸ்ட் 1 இயர்ல ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளவு போயிருக்குன்னா 417 ரூபா போயிருக்கு. கம்மியான பிரைஸ் எவ்வளவு வந்திருக்குனாக்கா 349 ரூபா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து எப்போ இது மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனிச்சோ அப்போ இருந்து ஹையஸ்ட், அதாவது மேக்சிமம் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேல்யூ பிரைஸ் 543 ரூபா வரைக்கும் அதிகமா போயிருக்கு. ஆல் டைம் லோ அப்படின்னாக்கா இது இந்த ஸ்டாக்கோட லைஃப் டைம்ல எவ்வளவு கம்மியான பிரைஸுக்கு இது ட்ரேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 109 ரூபாய்க்கு. ஓகேங்களா. இப்போ பிஇ பிரைஸ் டு எர்னிங் பாத்தீங்கன்னாக்கா 7.94. இந்த பிரைஸ் டு எர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெட்ரிக். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து 7ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூ. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது 20க்கு கம்மியா இருந்தாக்கா குட் அப்படின்னு சொல்லுவோம். இது 7 8க்குள்ள இருக்கிறதால இது வெரி குட் ஒன்லி. அப்புறம் செக்டார் பிஇ, அதாவது இந்த கோல் இந்தியா இந்த மாதிரி செக்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா, கோல் மேனுஃபேக்சரர் வேற வேற கம்பெனிஸும் இருக்கும். இது கோல் இந்தியான்றது ஒரு கம்பெனி, இந்த மாதிரி வேற வேற கம்பெனி இருக்கும். அதோட ஸ்டாக் பிஇ பாத்தீங்கன்னாக்கா 14. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது கூட ஓகே தான். பட் அதை விட இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் கம்மியா இருக்கு, அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்ட்டு. கீழே ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னாக்கா 52 வீக் 52 வீக் ஹை, அதாவது 417 ரூபா பக்கத்துல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 408 ரூபான்றது ஒரு 8 ரூபா அதிகமா வச்சீங்கன்னாக்கா 417க்கு போயிடும். ஸோ 52 வீக் ஹையர் டச் பண்ண போகுது. அப்புறமா வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், இவங்க வந்து அவங்களோட ஹோல்டிங்கை கம்மி பண்றாங்க. அவங்க என்ன ஆப்வியஸ்லா என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்பாங்க. இப்ப 400 ரூபாய் போயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க, அழகா அவங்களோட ஹோல்டிங்கை குறைச்சி ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதுல. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னாக்கா அபவுட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ், அதாவது 200 நாள் மூவிங் ஆவரேஜ், 200 நாளா என்ன பிரைஸ்ல இருந்ததோ அது எல்லாத்தையுமே ஆவரேஜ் போட்டீங்கன்னாக்கா அதை விட அதிகமான பிரைஸ்ல இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது சப்போர்ட் அப்படின்ற பேர்ல. அப்புறமா த்ரெட் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார், அதாவது என்னக்கா லாஸ்ட் 2 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா சர்ன்னு மேல ஏறி இருக்கு. ஒரு 10 ரூபா 15 ரூபா ஏறி இருக்கும். அதனால ஷூட்டிங் ஸ்டார் அது த்ரெட்டா சொல்றாங்க. ஏன்னா டக்குன்னு மேல ஏறுறது சர்ன்னு கீழே இறங்கிடும் அப்படின்ற ஒரு மீனிங், அதனால த்ரெட்டுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து வேல்யூ இன்வெஸ்டர், நம்ம லாங் டைமுக்கு போட போறோம். நம்ம போட்டுட்டு இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு போய் விற்க போறது இல்ல. நம்ம இன்னைக்கு போட்டோம்னாக்கா 1 மாசமோ 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ 5 வருஷமோ வெயிட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் வந்த பிறகுதான் நம்ம விற்க போறோம். அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. பிரைஸ் சார்ட், பிரைஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ இதுல உங்களுக்கு தெரியுது பாருங்க. எப்போ இருந்திருக்கு 2024ல இருந்து நான் எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னாக்கா அப்போ இருந்த அதே பிரைஸ்க்கு இப்போ வந்திருக்கு 400 ரூபாய்க்கு வந்திருக்கு. இடையில பாத்தீங்கன்னாக்கா 540 ரூபா வரைக்கும் போயிருக்கு ஸ்டாக். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா மார்ச் 2025ல இருந்து இப்போ டிசம்பர் 2025 வரைக்குமே அது ஒரு பர்டிகுலர் நேரோ ரேஞ்ச்ல, இதுக்கு பேர் கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. ஃபுல்லா மேலையும் போகாது கீழேயும் இறங்காது, அப்படியே ஒரு பிரைஸ் ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன இருக்கு, நேற்று 2 நாள்ல அதிகமா போயிருக்கு. மீன் அந்த கன்சாலிடேஷனை உடைச்சு மேல போயிருக்கு, போகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. திரும்ப ரெட் கேண்டில், அதாவது கீழே இறங்கி இருக்கு. ஸோ இதுல என்னன்னாக்கா பொட்டன்ஷியல் இருக்கு. இது இன்னும் கீழேயும் இறங்கலாம் மேலேயும் ஏறலாம். பட் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ன்றதால நம்மளுக்கு எது பயமும் இல்லை. நம்ம அழகா 1 2 வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம், பிரைஸ் மானிட்டர் பண்ணலாம். அனலிஸ்ட் ரேட்டிங், அனலிஸ்ட் ரேட்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா பை, அதாவது 24 பேர் கொடுத்துருக்காங்க. அதுல 33% பேரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரைஸ் மேல போகும் அப்படின்ட்டு அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 4% செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்பவுமே சொல்றதுதான். ஒரு அனலிஸ்ட் இப்படி சொன்னாக்கா இன்னொரு அனலிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளார போட்டி இருக்கும். பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் ரெட்டே கொடுக்கல. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னாக்கா நீங்க 82% ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. ஏன்னா அப்பெல்லாம்
150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருந்தது. 150 ரூபாய் 200 ரூபாய்க்குலாம் இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ட்ரேட் ஆகிருந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். பட் என்னது, நான் அது போகல, வாங்கல. அதான் ஒண்ணு நான் பண்ண தப்பு. இப்போ நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருக்கும் வாங்கியிருந்தாக்கா. டெக்னிக்கல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, இது என்னன்னாக்கா ஜென்ரலா டெக்னிக்கல்ஸ் மெயினா ஃபார் ட்ரேடிங். அதாவது இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே விற்கிறேன், இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறேன் அப்படின்றவங்களுக்காக இது. எதுக்காக எடுத்துட்டு வரேன்னாக்கா, ஒரு அவேர்னஸ்க்காக கொண்டு வரேன் இது. இது என்னன்னாக்கா, யாராவது டக்குன்னு இப்ப தெரியாம வாங்கிட்டாங்கன்னாக்கா, எப்போ வெளியில வரணும் அப்படின்றத பொறுத்து. அதாவது ரெசிஸ்டன்ஸ் எப்போ போகுதோ இது, அப்போ டக்குன்னு வெளில வந்துடணும். இல்லையா, இப்போ கம்மி ஆயிடுச்சா, சப்போர்ட் வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இது அதிகமாகுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த வகையில பிவட் பாயிண்ட் வந்து 403, ரெசிஸ்டன்ஸ் வந்து 406ல இருந்து 414 வரைக்கும், சப்போர்ட் 399ல இருந்து 391 வரைக்கும். அப்புறம் மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 நாள் மூவிங் ஆவரேஜ் 384, 200 நாள் 388. ஸோ இப்போ என்னன்னாக்கா 200 நாள் மூவிங் ஆவரேஜையும் தாண்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ட்ரேடர்ஸ் வந்து இதை பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பையன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுல உங்களுக்கே தெரியும், நீங்க மணி கண்ட்ரோல்ல போய் ஃபோரம்குள்ள போனீங்கன்னாக்கா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுல இருக்கிறத பிளைண்டா நம்ம நம்ப முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க பிளஸ்ன்னு சொல்லலாம், ஒருத்தவங்க மைனஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டிசிஷன் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரு ஐடியாக்காக நம்ம போய் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ரிவ்யூ, ஃபினான்ஷியல்ஸ் ரெவென்யூ. ஸோ ஃபைனான்சியல்ஸ்னாக்கா அவங்களோட லாப கணக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2021 இருந்து 23 வரைக்கும் நல்லாவே லாபம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நல்ல லாபம் பண்ணி அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா 2023, 24, 25ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபிளாட்டா இருக்கு. ஒரே அவ்வளவா வேரியேஷன் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் லாபம் வந்திருக்கு. பரவாயில்ல. ஏன்னா இப்போ என்னன்னாக்கா வேற வேற கிரைட்டீரியாஸ் இருக்கும். அது நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்த்தா தான் தெரியும். அவங்களோட லாபம் குறையறதுக்கு என்ன காரணம்னு அதை பார்த்து தான் தெரியும். புரோக்கர் ரிசர்ச்ல பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பை தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்போ வந்ததுனாக்கா அக்டோபர் 29th, அக்டோபர் 29th, 10th செப்டம்பர் இந்த மாதிரி டயத்துல இந்த டேட்ஸ்ல கொடுத்த கால்ஸ், புரோக்கர் கால்ஸ் எல்லாமே பை கொடுத்துருக்காங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னாக்கா 450 ஆர் 440 டார்கெட்டா கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டுக்கு கண்டிப்பா போகும். நம்ம இப்போ 402ல இருக்கு, நம்ம இப்போ போட்டா கூட ஒரு 40 ரூபா லாபம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாருமே பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ன்றதை காமிக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது எவ்வளவு பேர் ஸ்டாக், எவ்வளவு யார் யார் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ப்ரொமோட்டர் கிட்ட, அதாவது கம்பெனியோட ப்ரொமோட்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட 63% இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா எஃப்ஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ அவங்கள்ட்ட 7.96, அதாவது 8% இருக்கு. இந்த எஃப்ஐஐ எப்படின்னாக்கா ரொம்ப வைஸ் பீப்புள். என்னன்னாக்கா ரொம்ப கிளியரான அனலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எதுக்கு லாபம் வருமோ அதுல தான் அவங்க பணம் போடுவாங்க. இதுல 10%, 8% போட்டிருக்காங்கன்னா அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட அனலிசிஸ் பிரகாரம் இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், லாபம் வரும் அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட் டிஐ பாத்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர், அதாவது இந்தியால இருந்து பண்றவங்க, அவங்க பாத்தீங்கன்னாலும் 22%க்கு மேல போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன காமிக்குதுன்னா கம்பெனியோட ஸ்டெபிலிட்டியை காமிக்குது. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பாத்தீங்கன்னாக்கா குஜராத் மினரல்ஸோட நான் பிஇ கம்பேரிசன் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிஇ வைஸ் பாத்தீங்கன்னா பிஇ எப்பவுமே கம்மியா இருக்கிறது நல்லது, 20-25க்குள்ளார இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கோல் இந்தியா வந்து 7.94% இருக்கு, அதாவது அட்ராக்டிவா இருக்கு. கம்பேர் டு குஜராத் மினரல்ஸ் அது வந்து 18.67% இருக்கு. ஸோ பியர் கம்பேரிசனும் இது நல்லாவே இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, எந்த பயமும் தேவையில்லை. ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷனும் நல்லா இருக்கு. நம்ம அதிகமா பணம் கொடுத்து வாங்கல, ஃபேரான வேல்யூவேஷன்ல தான் வாங்குறோம். அப்புறம் கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்டாக்கு எதுவும் பயப்பட தேவையில்ல. டிவிடெண்ட் கொடுப்பாங்க, டிவிடெண்ட் எவ்ரி இயர் கொடுப்பாங்க, பிளஸ் எவ்ரி குவார்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் நம்ம வாங்கணும்னாக்கா நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ அதுதான். நன்றி.